ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ நலபாகத்தில் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஈஸியான ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். முதல்ல நான் இங்கே அரை கப்பு நெய் எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன கப் இருக்கோ அதில் நீங்கள் அரை கப் எடுத்துங்க. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். நெய் நல்லா உருகட்டும். இப்போது ஒரு கப்பு கடலை மாவை நல்லா சலித்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதோடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் எல்லாம் செய்யும்போது அடுப்பை நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம். நான் இது கெரேட்டே நான்ஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்கேன். ஒட்டாமல் வரும், ஈஸியாகவும் இருந்தது. உங்கள்கிட்ட என்ன நான்ஸ்டிக்கு பேன் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது இப்படி கெட்டியாக இருக்கும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த இடத்துல நான் 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன். இது வறுக்காத ரவை தான், நம்ம கடலை மாவையும் வறுக்கலை. இப்போ நெய்யில் தான் ரெண்டுத்தையும் நல்லா வறுக்க போகிறோம். மீடியம் ஹீட்டு சிம்மு மாறி மாறி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ப்ராசஸ் ரொம்பவும் முக்கியம். இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் லிக்விட் ஆகிடும். கடலை மாவு நெய்யில் நல்லா வறுபட்டு நமக்கு இந்த மாதிரி நெய்யெல்லாம் கக்க ஆரம்பிச்சிருக்கும். கெட்டியாக இருந்த மாவு இப்போ ரொம்பவே தண்ணியாகிடுச்சு. நல்ல கடலை மாவு அந்த நெய் உருகி வறுபடணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாமே போகும். அதனால் நம்ம இந்த ப்ராசஸ் மட்டும் ஒரு பொறுமையாக ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வறுத்துடலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். இது காய்ச்சி ஆற வைத்த பால். இந்த மாதிரி பால் விடும்போது அடுப்பை ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கடலை மாவோட கலர் பொன்னிறமாக இருக்குது. நமக்கு கடலை மாவு நெய்யில் அவ்வளோ நேரம் நல்லா வதங்கியிருக்கும், வாசனையோடு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பால் விட்ட பிறகு நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கப்பு கடலை மாவுக்கு 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பம்தான். இந்த இடத்துல வெல்லம், சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே சர்க்கரை சேர்த்துருக்கேன், டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இன்னுமே கெட்டி ஆகிடும் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம நெய் விட்ட மாதிரியே இருக்காது. இப்போ தான் நம்ம ஒரு வேலை பண்ணணும். பக்கத்துலேயே அடுப்பில் 1 கப்பு தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அந்த தண்ணீரை தான் இங்கே சேர்க்க போகிறோம். இப்போ தண்ணீர் விடும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்த தண்ணீர் இது. 1 கப்பு தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ அதில் தான் பாதி கப்பு விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற தண்ணீரையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எதுக்காக செய்கிறோன்னா, இந்த அல்வா வாயில் போட்டோன்னே கரைஞ்சிடும், அந்த அளவுக்கு சாஃப்ட் இருக்கும். அளவுகள் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. 1 கப்புக்கு நம்ம அரை கப்பு நெய் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், இருந்த தண்ணீர் எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கொஞ்சம் நேரத்தில் அல்வா பதம் வந்துடும். 10 நிமிஷத்தில் நம்ம இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். தீபாவளி அன்றைக்கி மார்னிங் செஞ்சால் கூட நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்ச உடனே இந்த ஸ்வீட் காலி ஆகிடும். இதுதான் ஒரு மெயின் பாயிண்ட்டு. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப டேஸ்டான இந்த ஹல்வாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் மறுபடியும் இதே ஸ்வீட் தான் பண்ணுவீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இப்போது அல்வா பதம் வந்துடுச்சு. நல்லா பாருங்கள், நல்லா எடுத்த உடனே டப்புன்னு கீழே விழும் பாருங்கள் கரண்டியில் அந்த பதம் பார்க்கும்போது. இப்போ நம்ம இதில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ஏன்னா ஏற்கனவே நம்ம அரை கப்பு நெய் முதலே சேர்த்துட்டோம். அதனால் இந்த கப்பில் இருக்கிற நெய்யை நான் கொஞ்சமாக விட்டுருக்கேன், அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பராக அல்வா தயாராகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், எடுத்தோடனே டப்புன்னு கீழே விழுது பாருங்கள். இதுதான் வாயில் போட்டவுடனே கரையக்கூடிய அல்வா. இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்ட நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் இங்கே பாதாம்,
பிஸ்தா ரெண்டுத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முந்திரி வேணால் கூட வறுத்து சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி வரப்போகிற வாரங்களில் நம்ம தீபாவளி ஸ்வீட்ஸ் தான் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வரப்போகுது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.